தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன். முன்னொரு காலத்துல இயற்கை வளம் கொண்ட ஒரு நாடு ஒண்ணு இருந்தது. அந்த நாட்டை ஒரு நேர்மையான புத்திசாலியான மன்னர் ஒருவர் ஆண்டு வந்தாரு. அவர் மக்கள் மீது ரொம்ப கனிவா நடந்துப்பாரு. ஒரு நாள் மன்னர் காட்டுக்கு வேட்டையாட போனாரு. வழியில வயதான விறகு வெட்டி ஒருவர் தலையில விறகுகளை சுமந்தபடி வந்தாரு. மன்னர் விறகு வெட்டிய பார்த்ததும் தள்ளாத வயதுல இவர் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு மனசுல வருத்தப்பட்டாரு. பிறகு விறகு வெட்டிய பார்த்து கேட்டாரு, ஐயா, ஏன் இப்படி வயதான காலத்துல வீட்டுல இருந்து ஓய்வெடுக்காம கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு வயதானவரு, என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அவர்களுக்கு உதவியா இருக்கவே இந்த வேலையை செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் மன்னர் அந்த விறகு வெட்டியின் துன்பத்தை போக்கணும்னு நினைச்சாரு. தன்னுடைய சந்தன காட்டுல ஒரு பகுதியை அவருக்கு தானமா வழங்கினாரு. இதனால விறகு வெட்டி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. விறகு வெட்டிக்கு தன்னுடைய சந்தன காட்டை நன்கொடையா தந்ததுல மன்னருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வயதானவர் அவர் கொடுத்த சந்தன மரத்தை வித்து வீடு நிலம் அப்படின்னு சுகமா வசதியா வாழுவாரு நினைச்சாரு. மன்னர் நினைச்சபடியே விறகு வெட்டியும் நடந்து கொண்டாரு. ஆண்டுகள் பல கடந்தது. மன்னர் வழக்கம் போல வேட்டைக்கு போகும்போது எதிரே பெரிய செல்வந்தர் ஒருவரை பார்த்தாரு. மக்கள் எல்லோருமே அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. மன்னர் அந்த பெரியவரை தன் அரண்மனைக்கு அழைத்து வருமாறு காவலரை அனுப்பினாரு. அந்த பெரியவரும் மன்னர் ஆணைக்கு கட்டுப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியா மன்னர் முன்ன வந்து நின்னாரு. மன்னர் அந்த பெரியவரை பார்த்து, ஐயா பெரியவரே, நீங்கள் யார்? உங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் பெரிதும் மரியாதை கொடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த பெரியவர் மன்னரை பார்த்து, மன்னா, என்னை தெரியவில்லையா? பல ஆண்டுகளுக்கு முன் உங்களிடம் அறிமுகமான விறகு வெட்டினான். ஏழ்மையில் வாடுவதை கண்டு சந்தன காட்டை எனக்கு தானமாக கொடுத்தீர்களே. நான் அந்த மரங்களை வெட்டி நல்ல விலைக்கு விற்று இப்போது பெரும் பணக்காரனாகிவிட்டேன். மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. பிறகு அவர் அந்த பெரியவரை பார்த்து, மக்கள் உங்களை பெரிதும் மதிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாரு. மன்னா, எனக்கு கிடைத்த பெரும் பணத்தில் நான் பல ஏழை எளியவர்களுக்கு பயன்பெறும் பள்ளிக்கூடம், மருத்துவமனை கட்டி கொடுத்தேன். சிலர் சொந்த தொழில் தொடங்குவதற்கு பணம் கொடுத்து உதவி செய்தேன் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் மக்கள் என் மீது பேரன்பு செலுத்துறாங்க அப்படின்னு சொன்னாரு. மன்னர் தான் செய்த தானம் எப்படியெல்லாம் நற்பயன்களை விளைவிக்கிறது என்று எண்ணி மனதுக்குள்ள மகிழ்ச்சி அடைஞ்சாரு. அப்புறம் பெரியவரையும் பாராட்டினாரு. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? தானம் செய்வது சிறந்தது. நாம் ஒருவருக்கு தானம் அளிப்பதால அதனால பலரும் பயன்படுறாங்க. எனவே அனைவரும் தானம் செய்யும் நற்பண்பை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.